Praise the Lord. Welcome to Family Talks. We have been talking and discussing on the series of how to become a missional family. And we have been hearing the testimony and the life stories of Mr. and Mrs. Nagraj. And so today we will be continuing on the series. Absolutely. What a blessing and inspiration it has been. So many gleanings. போன வாரம் நம்ம கற்றுக்கொள்ளும் போதே அநேக விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு we're going to look at this topic. What is this missional family? For 2-3 weeks we've been hitting on this topic. So what is a missional family? And what a great example we have of Sir and Ma'am here who have been that from their very foundation. So I'd like to ask you both today, first of all, welcome and thank you once again for being on the show and being such an encouragement. நீங்கள் ரெண்டு பேருமே உண்மையாகவே ட்ரெமெண்டஸ் டெஸ்டிமோனி இந்த மிஷனல் ஃபேமிலியுடைய உதாரணத்தை உங்களுக்குள்ளாக நாங்கள் பார்க்குறோம். So we want to ask you today, what does that missional family look like? Or what is a missional family? We'll start there. ஸோ மிஷனல் ஃபேமிலி, அதாவது கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன மிஷன்னாக்க, ஆண்டவருக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நேசித்து காலையிலையும் மாலையிலையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவருக்குள்ளே வளரும் பொழுது நம்ம கணவனும் மனைவியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உப்பாகவும் ஒளியாகவும் we have to be the salt and the light to each other. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மிஷன் இல்லையா? ஸோ அந்த மிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது then we become the salt and the light to the world around us. That becomes spontaneous. ஸோ அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிஷன். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் அவர் வச்சிருக்கிற மிஷன் அதுதான். அந்த மிஷனை உணர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு காமன் விஷனோட நம்ம வாழும்போது ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம அவரோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட், அவரோட சேனல் ஆஃப் பிளெஸிங்கை யூஸ் பண்ண முடியும். ஐ திங்க் தட் இஸ் த மிஷனல் ஃபேமிலி லைஃப். Wow, tremendous thoughts there. Could you also elaborate to us, ma'am? What does that missional family look like? Okay, yeah. So missional ஃபேமிலிக்கு ஒரு 5 ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த மிஷனல் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் நான் பணி செய்கிற அர்பன் இந்தியா மினிஸ்ட்ரி அந்த நிறுவனத்தோட ஸ்தாபகர் டாக்டர் பிசி மேத்யூ, அவரோட டாக்டரல் ஸ்டடீஸ்க்கு மிஷனல் ஃபேமிலிங்கிற ஒரு ரிசர்ச் அவங்க பண்ணாங்க. ஸோ பண்ணும்போது நிறைய இது ஒரே விஷனோட மிஷனல் லைஃப் வாழ்கிற கப்புள்ஸை இன்டர்வியூ பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுடைய ஃபைண்டிங் காமனாக அந்த டிஃப்ரெண்ட் மிஷனல் ஃபேமிலிஸ் அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு இம்பேக்ட்ஃபுல் மிஷனல் லைஃப் வாழ்கிற குடும்பங்களில் இருக்கக்கூடிய பண்புகள், அதாவது ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிஷனல் ஃபேமிலி அப்படின்னு ஒரு 5 ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ட்ரூ அபவுட் மிஷனல் ஃபேமிலிஸ். அது என் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வர்ஷிப்பிங் ஃபேமிலி. ஸோ மிஷனல் ஃபேமிலியாக இருக்கணும்னா பர்சனல் வர்ஷிப்பும் கப்புள் வர்ஷிப்பும் ஃபேமிலி வர்ஷிப்பும் ரொம்ப அவசியம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஸோ பர்சனலாக நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம நர்ச்சர் பண்ணும்போது then we become a nurturing family. Wow. So this family is now strengthened in the Lord to nurture others, to feed on the word of God, to taste the goodness of God. So அந்த மாதிரி அந்த வர்ஷிப்பும் அந்த ஒருத்தர் நர்ச்சர் பண்ணி மற்றவங்களை நர்ச்சர் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டும் வர இடத்துல the Christ love is abundant, இல்லையா? ஸோ அந்த கிரைஸ்ட் லவ் இருக்கும்போது they also become affectionate to each other. Wow. And affectionate to the needy around them. Yes. So that's an unconditional Christ-like affection which makes the missional family so beautiful. And that affection also helps them. The more they depend on God, they spend time with Him and depend on Him to be affectionate. They become incarnational. அதாவது அந்த அன்பு நம்மளை பவுல் சொல்றார் இல்லையா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஸோ அந்த மாதிரி அவருடைய அன்பு நம்மளுக்குள்ள வரும் பொழுது அந்த அன்பை ஒருத்தர் அந்த கணவன் மனைவிக்குள்ள அன்போட அந்த அன்பை நர்ச்சர் பண்ணும்போது we become spontaneous in becoming incarnational. That anbu enables us in becoming like Christ to others also. So that as couple we become like a mirror reflecting Christ's love. Wow. How the Lord sacrificed everything and came for us. அந்த incarnational aspect போல
நம்மளோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்குவப்படுத்தப்படுறோம் இல்லையா? ஸோ அந்த கடைசியில் அந்த இன்கார்னேஷனல் ஃபேமிலியாக இருக்கும்போது தென் வி ஆல்சோ பிகம் அட்ராக்ஷனல். ஸோ அது அந்த அன்பு இருக்கிற இடத்துல அந்த அன்பும் பண்பும் ஆண்டவருடைய கிருபை நிறைந்த இடம். அந்த அன்புக்குரிய ஒரு வாசனைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் லைக் அந்த பீஸ் that surpasses all understanding, the joy that is abundant, Yes. and his grace that sustained the couple, which is so contagious. அது ஒரு ஒரு scent மாதிரி. Okay, so it becomes so contagious that others can smell it. நம்ம ரொம்ப பேசி அவங்களுக்கு விளக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷனல் ஃபேமிலியாக மாற முடியும். That is for God's glory. That is ultimately, that is his purpose. ஸோ அந்த 5 ஃபீச்சர்ஸும் இருக்கிற ஒரு குடும்பம் ஒரு பர்பஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் மிஷனல் ஃபேமிலியாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேமிலியாக வாழ முடியும். ஸோ வண்டர்ஃபுல் மேம். இந்த 5 ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொன்னதுமே எல்லா ஃபேமிலிஸ்குள்ளவும் இது இருக்கணும். அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் 2 பேர் ஹவு டிட் யூ லிவ் இட்? இதை யோசிக்கும்போது இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் டிமாண்டிங் ஒர்க்காக இருக்கும். அப்படி இருக்கும்போதும் மனசில் ஆசைப்படுறதுலாம் வந்து நானும் நம்ம யோசுவா சொல்கிறது வந்து ஞாபகத்துக்கு வரும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதில் ஆணித்தரமாக இருக்கணும் அப்படின்னு என்றைக்குமே ஆசைப்படுவேன். அப்படி இருக்கும்போது என்ன வேலைகள் இருந்தாலும் நம்ம மனைவி அப்புறம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க குடும்பமாக நம்ம வந்து கடவுள் கூட சேர்ந்து குடும்பமாக நம்ம நேரம் செலவு பண்ண முடியுதா? என்ன ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு என்னால் குடும்பமாக இருந்து அந்த ஒரு வர்ஷிப் டைம் சேர்ந்து நம்ம பண்ணுறது, அதேமாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தனிப்பட்ட முறையில் கடவுளோட நம்மளால் நேரம் செலவழிக்க முடியுதா அப்படிங்கிறத தொடர்ந்து கணவனும் மனைவியுமா நான் வந்து முதல்ல பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ என்னோடய ஒய்ஃப் ஆலிவுக்கு வந்து அவளுக்கு ஏதாவது வேலையிலேயே பிஸியாக இருக்கா அப்படின்னா, சரி நான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கொஞ்ச நேரம் போய் பைபிள் மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணுறதை நீ பண்ணிட்டு வந்துரு. எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க இருக்கும்போது ஸோ எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஐ ஆல்வேஸ் ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். நான் கை குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தைய வச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கும்போது ஸோ ஹீ நோட்டீஸ். நான் அது செக் பண்ணுவாங்க டெய்லி குவைட் டைம் முடிக்க முடிஞ்சிச்சா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக 2-3 நாள் எனக்கு பண்ண முடியல. நான் கரெக்டாக குழந்தை அப்போ தான் முழிக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட ரூமுக்கு போய் நீ யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் த லார்ட். அதில் ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். ஸோ ஹீ ரியலி டுக் the role of the high priesthood in the family, as the Bible expects the husbands. He ada avanga role model lam paathu valarla, he learnt it from the word and he stuck on to that. I admire it. அதை யோசிக்கும்போது நம்ம அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமான இருக்கிறது நம்ம யோசிக்கலைன்னாலும் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் மாதிரி ஒரு கண்டேஜியஸ் ஆகிறது வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ என்னோடய வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கடவுளை பற்றி தெரியாதுன்னு இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது எங்கள் கூட வந்து உட்காந்துருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆலிவிட்ட பிள்ளைங்ககிட்ட எல்லாம் இந்த பாட்டு இன்றைக்கி படிப்புமா அப்படின்னு ஒரு சில நேரம் கேட்பாங்க. அதே மாதிரி மனசுக்கு சோர்ந்து இருக்கும்போது ஊரில் இருக்கும்போதே ஆலிவுக்கு ஃபோன் பண்ணி எனக்காக இது ஜெபம் பண்ணிக்கிறியாம்மா, என்னென்னா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியுங்கிறனால எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோமா, குடும்பத்தில் இப்படி கஷ்டம் இருக்குது ஜெபம் பண்ணிக்கோமா அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருப்பார். அப்படி யோசிக்கும்போது இன்றைக்கும் என்னோட அக்கா தங்கச்சிகள், என்னோட தம்பிகள், என்னோட சித்தப்பா சித்தி நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோங்கிறனால இப்போயும் அவங்க எங்களை நேசிக்கிற விதம் அதை யோசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கடவுளை பற்றி தெரியாதுன்னு இருந்தாலுமே அவங்க எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு, மதிப்பு, மரியாதை நாங்கள் அது உலக பிரகாரமான காரியத்தினால மட்டும்னு கிடையாது. ஆனால் அந்த ஒரு அன்பு, பரஸ்பர அன்பு, கடவுளுடைய அன்பை நம்ம சொல்கிறோம். ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பை அவங்க உணர்றனால இன்னும் ஒரு சிலர் வந்து பைபிள் வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் அதில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்கள் கூட பேசும்போதெல்லாம் அதை பற்றி சொல்லுவாங்க.
நாங்களும் எங்களுக்கு முடிகிற இதுலலாம் அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி அப்படின்னு வர்றதுக்கு ஒரு பாலமாக இருக்க இது வந்து ஒரு இந்த குடும்பத்தில் இதை வந்து ஒரு மிஷனாக பார்க்கணும், மிஷனாக கடவுளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், அதுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படின்னு யோசிக்கும்போது இதெல்லாம் கடவுள் தருகிற ஒரு சந்தர்ப்பங்கள். அது வந்து நம்மளால் அதை பார்க்க முடியுது. He really honors that effort. ஆனால் that commitment requires intentionality இல்லையா? ஸோ அதில் இன்டென்ஷனலாக இருந்தாங்க. அண்ட் he was really intentional in making sure that we grow and we become missional to our extended family. ஸோ அது வந்து it wasn't easy for me. ஏன்னா நான் it's a very different family, culturally different. அந்த மாதிரி இருக்கும்போது நிறையா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு நாளும் இது நீ இப்படிலாம் ஃபஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நீ அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஹாஷாக நடந்துக்கிட்டதே கிடையாது. லிசன் பண்ணுவாங்க. லிசன் பண்ணி இன்னும் என்றைக்குமே எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணம் போகும்போது சொன்னது, பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல தெரியப்படுத்த வேண்டியது ஆண்டவருக்கு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு சங்கடமாக இருக்குது அப்படின்னா என்னோடய ரூமில் போய் முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ஐ யூஸ் டு டெல் மை ஹஸ்பண்ட். ஏன்னா எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ரொம்ப பொறுமையாக என்னைய வந்து மென்டர் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ஐ வுட் சே இவங்க என்னைய அன்கண்டிஷனலாக நேசித்து ஆதரிச்சு இருந்ததுனால நான் ஐ மேட் அ கமிட்மெண்ட். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவருக்காக, அப்புறம் என் கணவன் என் மேலே வச்சுருக்க அன்புக்காக இவங்களெல்லாம் பொறுத்து இவங்களுக்காக சாட்சியாக நம்ம வாழ்ந்து அதை ஆண்டவருடைய பர்பஸை நிறைவேற்றணும்னு நான் வந்து ஒரு டிட்டர்மினேஷனுக்குள்ளே வந்தேன்னா அது ஆண்டவருடைய எனேபிளிங்கோட எனக்கு அவங்க கொடுத்த ஒரு abundant love. Amen. That I always cherish and praise God for. So just like yesterday, there's so much gleaning that is happening in that story today. We learned 5 incredible aspects ஒரு மிஷனல் ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு. அதில் முக்கியமாக மிஷனல் ஃபேமிலி வந்து ஒரு வர்ஷிப்பிங் ஃபேமிலியாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அண்ட் இந்த டிசம்பர் திஸ் கிறிஸ்மஸ் சீசனில் what a beautiful theme இல்லைங்களா? when we hear these hymns like oh come let us adore him, let us worship him இல்லைங்களா? the magi worship, the angels worshipped at the coming of Jesus. And we as a family, if we are intentional in our worship, ஐயா அம்மாவுடைய சாட்சியில் நம்ம பார்க்கும் போதே even a non-Christian in-law started to say, could you sing those songs? Could you pray for me? I'm feeling down. Could you? What happens in Pathina? The Christian life is a beautiful aroma. And when you live this life, that aroma begins to impact others around us. And so when you are a missional family, நீங்க ஒரு மிஷனல் குடும்பமாக இருக்கும்போதே உங்கள் சுற்றி இருக்கிற உங்களுடைய சொந்த பந்தமாக இருக்கலாம், உங்களுடைய வட்டாரத்தாராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், they will be affected. நீங்கள் மிஷனல் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா they will be impacted. That is how it works. So we're going to pray at this moment. Can we commit our hearts to the Lord? ஆண்டவரே, எங்கள் குடும்பமோ உங்களுடைய உப்பும் வெளிச்சமாக இந்த பூமியில் இருக்க ஒரே ஒரு சான்ஸ் தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். Can we be that family that impacts the place where we live in, where we work, the families that we know, the relatives that we have? Can our life be an impact to them? We give ourselves, Lord. எங்களை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறாண்டவரே, எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்ட்டு நம்ம ஜெபிக்கிற இந்த நேரத்தில் I'm going to ask ஐயா and அம்மா to pray. Would you join us and in faith commit your heart to the Lord and let the Lord work in our families? Amen. Shall we pray? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரம் தகப்பனே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே நாங்கள் உங்களை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரே உமக்கான ஒரு குடும்பமாக கட்டப்படணும்னு எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் பரிபூர்ணப்படுத்துறதுக்கு சகலத்தையும் மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற அற்புதமான ஆண்டவராய் எங்களுக்கு நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த வேளையிலையும் சுவாமி உடைய சித்தத்தின் படி உடைய தெரிந்து கொள்ளுதலின் படி தெரிந்தெடுத்து இணைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களை நீங்கள் கட்டி எழுப்புறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு சுவாமி. உமக்காக சுவாமி, உப்பாக வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு வாழணும்னு மனசுல ஒரு நிறைய ஆசையோட ஆண்டவரே கணவனும் மனைவியுமா நீங்க உருவாக்கி அவங்கள வளர்த்து உங்களுடைய நேரத்தில் இணைக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த பர்பஸை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த உலகம் போகிற போக்கில் நாங்கள் போய் விடாதபடி சுவாமி, இந்த உலகத்துக்கு மேலான உன்னதமான இட்டர்னல் பர்பஸ் எங்களுக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு உண்டு அப்படிங்கிற உணர்தலோடு சுவாமி, அந்த ரியலைசேஷன் எங்களுக்கு தினந்தோறும் வேணும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதை நினைப்பூட்டுவீராக என்ன ஜெபிக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவரே நாங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் நாங்கள் எப்படி வாழணும்னு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்று தரும்போது செவி கொடுக்கிற இருதயத்தையும் கீழ்ப்படுகிறதுக்கு தேவையான அந்த பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும் சுவாமி. நாங்கள் தினந்தோறும் ஆண்டவரே ஒரு மிஷனல் லைஃப் எங்களுடைய குடும்பத்திலையும் குடும்பமாக இந்த உலகத்திலையும் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அநேகரை உம்முடைய அன்புக்கு நேராக இழுக்கத்தக்கதான ஒரு அட்ராக்டிவ் லைஃபை வாழ்றதுக்கு எங்களை நீர் ரெக்யூ பண்ணுவீராக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை இவ்வளவு நாளும் அந்த ஒரு மிஷனல் பர்பஸே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திருப்போமே, ஆனால் கர்த்தாவே இன்னைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே திரும்புகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய வாஞ்சி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தாவே, இன்னையில இருந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எங்களை நீர் ஆண்டவரே வனைவீராக என்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. Thank you so much, both of you, for sharing so wonderfully and insightful words of God with us. Thank you for joining us, and be tuned in for next week for more gleanings from God's word to be a missional family. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.